வணக்கம் மக்களே. எல்லாரும் அர்ச்சனா எம்பிஏ படுத்துட்ருக்கலாம். நாங்கள படுத்துக்கும் அது சரியென்று தான் சொல்லிக் கொள்ளணும். கடைசியாக அவர் செய்தபடியாம். மக்கள் வந்து ஒரு எமோஷனலாக தான் எல்லா விடத்தையுமே பார்ப்பார்கள். அவர்கள் ராஜதந்திரமான முறையிலேயோ அல்லது சொன்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு பின்னால் என்ன நடக்கும்? இதன் அடுத்த கான்சிக்வென்ஸ் எல்லாம் என்னன்றத பற்றிலாம் யோசிக்கவே மாட்டார்கள். ஒரு விஷயம் நடந்தா அத அப்படியே நேரா எடுத்துட்டு ரியாக்ட் பண்ணுவார்கள். இந்த சமூக வலைத்தளம் இன்னும் அதுக்கு ஒரு எண்ணெய போட்டு ஊத்துவர்றான்னு சொல்லிக் கொள்ளணும். அர்ச்சுனா என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த மகிந்த ராஜபக்சன்ற இலங்கையோட முன்னாள் ஜனாதிபதி தான். தனக்கு இப்போவும் ஜனாதிபதி மாதிரி தெரிகிறார். எனக்கு அவரை தாண்டி பார்க்க தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார். சிங்கள மக்களும் அதை எதிர்த்து சிரிச்சிருக்கிறார்கள். தமிழ் மக்களும் சிரிச்சிருக்கிறார்கள், எதிர்த்திருக்கிறார்கள். அதை நக்கல் அடித்து தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், சிங்கள மக்களும் எதிர்த்திருக்கிறார்கள், தமிழ் மக்களும் எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் 2 பேருமே எதிர்த்ததுக்கு காரணம் வேறு வேறு. ஒரே காரணத்துக்காக எதிர்க்கல. இங்கே அதுதான் விஷயம். என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், தமிழ் மக்களின் எதிர்த்தவர்கள் இதை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் வந்து மஹிந்த ராஜபக்ச வில்லனாக பார்க்குறாங்க, எதிரியாக பார்க்குறாங்க. என்ன சொன்னால், இந்த யுத்தத்தை அவர் முடிவச்சார். அதோட என்ன எந்த விஷயமுமே செய்யலை அப்படின்ற மாதிரி அவர்கள் நிரந்தர எதிரி என்றே தமிழர்கள் அப்படி தான் பார்க்குறார்கள். பார்க்க பழக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ அவர்கள் வந்து என்னுடைய எதிரியை நீ புகழ்ந்திருக்கிற, அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நல்ல குழம்ப சாப்பிட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்போ அவர்கள் அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சரி, சிங்கள மக்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தா, சிங்கள மக்கள் நீ கொட்டியல் எப்படி ரங்கண்டையால புகழலாம், நாளைக்கு 2க்கு அடிபடுவோம், நாளைக்கு திருப்பி வாக்கு போடுவோம், நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ எங்கள் இதுக்குள்ள வந்து சிரிக்கிறங்க, இவருக்கு இடையில வர அப்படின்ற மாதிரி தான் அவர்களுடைய சிரிப்புக்கு அர்த்தம் வந்து உண்மையில அதுதான். அவருமே சொன்னால் வறுக்கையில் சொன்னாங்க. இதுக்காண்டி அவங்கள தான் சிரித்தார்கள். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று மண்டைக்கும் பார்த்தா அந்த போஸ்ட்டு தான் 10,000 பேருக்கு மேலே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறதே 10,000 பேருக்கு மேலே. சரியா? ஏன் அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு வைரல் ஆகிருக்கிறது சிங்கள மக்கள் மத்தியில். அப்போ அவர்கள் அதாவது அப்படி தான் காரணம். அர்ஜுனான்றவர் தமிழர்களால் தேர்வு செய்யப்பட்டவர், புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய பணத்தில் இயங்குகிறவர் என்றதான் சிங்கள மக்களுடைய கருத்து. அதோட என்ன, அவர் விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்கிறார். அவருடைய அப்பா வந்து விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்திருக்கிறார். அப்போ இவர் அது சம்பந்தப்பட்ட ஒரு நபர். இவர் வந்து மஹிந்த ராஜபக்சவையும் புகழ்றார் அப்படின்றீங்க, அவங்களுக்கு வந்து அது ஒரு சிரிப்பாக தெரியுது. ஆனால் அதுக்குள்ளேயும் பல சிங்களவர்களுக்கு கவலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர் புகழ்றார் நாமல் ராஜபக்ச வந்து அங்கே கைது செய்யப்பட்ட பாடகருக்கு ஆதரவாக கதைக்கிறார். பிறகு விஜய்க்கு ஆதரவுன்றார், விஜய் நல்லா தெரியுமன்றார். இப்படியெல்லாம் கதை மாறிக்க சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் வருது. உங்களுக்கு தெரியும் சிங்கள மக்களுடைய வரலாறு. அவர்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் 2க்கு அடிபடுவார்கள், நாளைக்கு சேர்ந்துடுவார்கள். இப்போ வந்து மகிந்த வேண்டான்னு சொல்லுவார்கள், நாளைக்கு லைனில் நிற்கணும், இல்லை வேறு பிரச்சனை வருது, நாமல் ராஜபக்செல்லாம் அதை செய்யலும் முடிஞ்சாலும் இல்லாது இப்போ இருக்கிற அதிருப்தி வந்தாலே காணும். இங்கே புதுசாக ஒன்றும் செய்யல. நாமல் ராஜபக்ச வந்தாலும் ஒருத்துக்குமே சொல்ல தேவையில்லை. என்ன, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செஞ்சு காட்டுவேன், சிங்கப்பூர் ஆக்கணும், எதுவுமே சொல்ல தேவையில்லை. நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆகணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், பொறுமையாக பேசாமல் இருக்க வேண்டியதான். இந்த அரசாங்கமே வந்து அதுக்குரிய வேலையை பார்க்க அதுன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தில் அதிருப்தி வந்தாலே காணும் மக்களுக்கு, அவர்கள் அடுத்த ரோல் தேர்வு செய்து விடாது. நாமல் ராஜபக்சன்றது மட்டும் இல்லை, அது சஜித் தாயும் இருக்கலாம், இன்னொரு சிங்கள ஒரு நபர். அதுதான் அதுக்கு தகுதி அவ்வளோதான். சிங்கள பௌத்தமாக இருந்தால் காணும், அவர்கள் வந்து தெரிவு செய்துட்டு போயிடுவார்கள். ஏன்னு சொன்னால், அவர்கள் வரப்போறால பற்றி அவர்கள் யோசிப்பதே இல்லை. ஏற்கனவே இருந்தாலும் பிடிக்கலையா, இன்னொரு மாற்றுவோம், அதுவும் சரி அடையாளத்தால் பிறகு யோசிப்போம் அப்படின்றதான் அவர்களுடைய கணக்கு. இல்லை திருப்பி ரிவர்ஸில் வந்து கூட நாமல் ராஜபக்ச ஏன் இவர்கள் அதே குடும்ப ராஜபக்ச குடும்பத்திட்ட கூட வந்து அவர்கள் போகலாம். அவர்கள் இப்போ திட்டுவார்கள், சிரிப்பார்கள், ஆனால் சரியாக தான் நடக்கும். அப்போ இப்படி இருக்கிற மக்களுக்கும் இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் இடையில் அர்ச்சுனா உள்ள போறான்றது வந்து ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். காரணம், அவர் வந்து அதை எடுக்கிறதும் இல்லாத என்ன, அவர் அர்ச்சனாவுடைய கருத்துக்களோ செயல்பாடுகளோ சின்னதாக இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு தமிழ் எம்பி, அதை தாண்டி என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து சிலங்களை சிரிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அது வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃப்ரீக்குவன்சியில் செய்யிக்க அது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மேலே ஒரு சாயம் ஒன்று பூசப்படும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இவர்கள் இப்போ மாறிட்டார்களா சொல்லிச்சுன்னா என்ன, அதாவது என்ன இந்த கருத்து வந்து சிங்கள மக்கள் மத்தியில் வரும் எப்படின்னு சொல்லி சொன்னால், இவர்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது புலிகளுடைய பணத்துக்கு மாறிட்டார்களா. ஏற்கனவே அண்மையில் வேறு விடயங்கள் கைதுகளில் வந்து புலிகளுடைய பணம், தங்கம், அது இது எல்லாமே வந்து இவர்கள் முதலே அள்ளிட்டார்கள். அதோட புலம்பெயர் இடங்கள்லையும் புலம்பெயர் தமிழர்களுடைய புலிகளுடைய பணத்தை வைத்திருந்தவர்களோட வந்து நல்ல டீல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அரசல் புரசலாக வந்து பல கதைகள் வந்து போய்கொண்டிருக்கிற இடத்துல அவர்களும் பின்னுக்கு இருந்து இவர்கள் தான் இயக்குகிறார்கள், அல்லது இவர்களும் ஒரே ஆக்கள் தான் அப்படின்னு, அதாவது என்ன சொல்ற பொது எதிரியாக வந்து கட்டமைக்கப்பட்டுறதுக்குரிய வாய்ப்பு சிங்கள மக்களுடைய மத்தியில் மனசில் அது இருக்குது. அப்படி இருக்கீங்க, அது உண்மையை சொன்னால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமான வெற்றி. ஆனால் எங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, அந்தளவுக்கு யோசிப்பானாலும் தெரியாது. இப்போ விஷயம்ன்றது இங்கே அர்ச்சுனாங்க வேற யாவது புகழ்றான்றது இல்லை, அரசியல் அதுதான். ஏற்கனவே நீங்கள் எதிர்பார்க்குற உத்தமர்களாக இத்தனையோ பேர், அதாவது நான் வடக்கம் இப்படித்தான் அப்படித்தான் கதைக்க சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கதைச்சவர்களால்
என்ன இதுக்கு நடந்தது நடக்கலை. அவர் அர்ஜுனா நீங்களே யாரும் கொண்டு வரல, அவராக வந்தவர், அவராக வின் பண்ணவர், அவரை தான் பண்ணிருக்கிறார். அவருக்குன்ற ஒரு குறிப்பிட்ட திறமை இருக்கும், அவருக்குன்ற ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல் இருக்கும், அதில் அவரை விட வேண்டியதான். ஏன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு வாய்ப்புமே, வேறு எந்த ஒரு ஸ்டைலும் எங்களுக்கு சரியாக வேலையில் எதுவுமே நடக்கல. இந்த ஏதோ செய்யுது, ஏதோ தன்னுடைய சொந்த இதில் செஞ்சோன்ற கேட்க அதை விட வேண்டியது. ஏன்னு சொன்னால் அதால் வரக்கூடிய விஷயங்கள் சரி, அவர் தன்னுடைய சொந்த நலனுக்காக தான் செய்கிறான்னு எடுத்துக்கொள்ளும். ஏன்னா வேறு எதுவும் சைட்டுமே இல்லை, இப்போ இருக்கிறதுக்கு ஒரே சைட் தான் இருக்குன்னு எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்ன, எப்படியும் ஆட்சி மட்டும் வந்தபோது தான் மாறப்போகுது, அந்த பக்கம் இப்போவே இருந்துட்டால் ஒரு தேசிய பட்டியலில் கிடைக்கும், அல்லது யாழ்ப்பாணமோ ஏதோ ஒன்று கிடைக்கும். என்ன சொன்ன வேறு எங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்ற அளவில் அவர் கேட்க அவர் அப்படி கூட யோசித்து பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே அது மட்டும் தான் நடக்க போனோம்னா இல்லை, நாங்கள் அதை தாண்டி யோசித்து பார்க்கணும். இதுகளால் வேறு என்னென்ன விளைவுகள் வரும்ன்றதெல்லாம் சிந்தித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அது சிந்திக்க தெரியாதால் தான் எங்களுக்கு இன்றைக்கு இந்த நிலைமையில் எங்கள் நாடு மக்கள் இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சிங்களாக்களோ தமிழர்களோ இருக்கட்டும் சரி. இப்போ இங்கே பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதிரி யோசிக்கிறோம். அதாவது என்னன்னா, நாங்கள் எங்களை தெரிஞ்சதை மட்டும் தான் பற்றி யோசிப்போம். எங்களுக்கு அளக்க தெரிஞ்ச மட்டும் தான் அளக்கிறோம். அதுக்கு அங்கே யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இங்கே ஒவ்வொரு விஷயமும் அதுக்கன்ற இதுக்கு அது அடுத்துன்னு சொல்லி அது இந்த விளைவுகள், பின் விளைவுகள், பக்க விளைவுகள் எல்லாம் தாண்டி கொண்டே போகும். அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம். நன்றி.